ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. கும்ப லக்னத்திற்கு இந்த பதிவு சனி பயிற்சி மார்ச் 29 லக்னத்திலிருந்து 2ஆம் இடத்துக்கு போகிறாரு. அதே போல் ராகுவோட கனெக்ட் ஆகிறார். 2ஆம் இடத்துல இருக்கிற ராகுவோட கனெக்ட் ஆகிறார். ஆனால் உண்மையிலேயே 2ஆம் இடமாங்கிறத நம்ம பாவ ரீதியாக பார்க்கணும். நம்ம லக்ன புள்ளி எங்கேயோ அதை வச்சு பார்க்கணும். இப்போ நம்ம பொதுவாக 2ஆம் இடம்னு எடுத்துக்கிறோம். இப்போ நீங்கள் கும்ப லக்னத்தில் அவிட்டம் 3ஆம் பாவத்தில் பிறந்தவங்களுக்கு மட்டும்தான் 2ஆம் இடத்துக்கு இம்மீடியட்டாக போகிறாரு. அதுக்கு பின்னால் பிறந்தவங்களுக்கெல்லாம் லக்னத்தில் இருக்கிற மாதிரி தான் கணக்கு. பட் இருந்தாலும் நாம் அந்த நட்சத்திர ரீதியாக பலன் தர்றாரு. இப்போ சனியும் ராகுவும் ஒரே நட்சத்திரத்தில் பூரட்டாதி 4ஆம் பாவத்தில் குருவோட நட்சத்திரத்தில் மிங்கிளாகிறாங்க. இந்த மிங்கிளாகிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கோம். செவ்வாய் நமக்கு 5ஆம் வீட்டில் அவரும் குரு நட்சத்திரத்தில் இருக்கார். அப்போ இந்த சனி ராகு இருக்கிற இடத்துலேருந்து செவ்வாய் கொஞ்சம் கட் பண்ணுற மாதிரி இருக்கார். ஏன்னா 2 பேரும் 3 பேரும் ஒரே நட்சத்திரத்தில் இருக்கனால சனி ராகுக்கு செவ்வாய் தடை பண்ணுறாருன்னு எடுத்துக்கணும். அப்போ சிந்தனை, செயல்திறன், நம்மளுடைய ஈடுபாடுகள், நம்மளுடைய போக்கு எல்லாத்துலேயுமே ஒரு செவ்வாயினுடைய ஒரு ட்ரபுள் அங்கே இருக்குதுன்னு அர்த்தம். அதாவது ஒரு விஷயத்தை செய்கிறோம், ஆனால் பரபரப்பாக செய்கிறோம். அதில் தடுமாற்றங்கள் நேருது, தடைகள் நேருது. அப்படின்னா அந்த செவ்வாய் தான் தடுக்கிறாருன்னு அர்த்தம். சரி, இது 30 நாளைக்கு இருக்குது. ஏப்ரல் 27ஆம் தேதி வரைக்கும் இந்த சனி ராகு சேர்க்கை இருக்குது. சனி நமக்கு பணம் கொடுக்குறவர், ராகு நமக்கு பணத்தை தேடுறதுக்கு புத்தி கொடுக்குறவர். இப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த 2 பேரும் சேர்றது நல்லது தானே அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலும் அந்த சேரக்கூடிய அமைப்பில் நம்ம ஜனன ஜாதகத்தில் விதி கொடுப்பையின் பிரகாரம் சனியோ ராகுவோ 8ஆம் பாவ 12ஆம் பாவ தொடர்பில் இருக்கக்கூடாது. இப்போ நம்ம லக்னத்துக்கு ஒரு புள்ளி இருக்கு இல்லையா? இப்போ நம்ம லக்னம் பிறக்கிற நட்சத்திரத்துக்கு ஒரு புள்ளி, அது மாதிரி 8ஆம் பாவம் 12ஆம் பாவம் புள்ளிகள் இருக்கும். அந்த புள்ளிகளோட இந்த சனி ராகுக்கு தொடர்பு இருந்தால் நமக்கு வலி வேதனைகள், கஷ்டங்கள், உறவு முறைகளையும் ப்ராப்ளத்தை கொடுப்பாங்க. மெயினாக உறவுக்கு நல்லா இல்லை இந்த சேர்க்கை. சரி, எப்படி நல்லா இல்லாமல் போகும் அப்படின்னா சிந்தனையில் மாற்றம் வரும். சிந்தனையில் இப்போ நம்ம நல்லாவே பழகிட்டு இருந்தாலும் நீ முன்ன மாதிரி இல்லை, நல்லா பழகலை, கேர் எடுத்துக்கிறது இல்லை, அதாவது திசை மாறி போகிற, நீ சரியான பாதையில் போகலை, ஏதாவது ஒரு விமர்சனத்தை நம்ம மேலே வச்சுருவாங்க உறவுகளில். அது வீட்டில் கட்டுப்பட்டு இருக்கிறவங்களுக்கு அது ஒரு டார்ச்சராக இருக்கும். கணவன் மனைவி உறவில் அது ஒரு டார்ச்சராக இருக்கும். நட்பு வட்டாரம், வெளி வட்டாரம், பழக்க வழக்கங்களில் அது ஒரு டார்ச்சராக இருக்கும். இந்த சனி ராகு சேர்றது நம்பக்கூடாததை நம்புறது அப்படிங்கிறது ஒரு கணக்கு. அல்லது சனி ஒரு துக்கத்தை கொடுக்குற மாதிரியான உறவு ரீதியான பிரச்சனைகளை உண்டு பண்ணுறாருன்னு எடுத்துக்கணும். சரி, வேலை தொழில் சார்ந்த விஷயத்துக்கு அவங்கவுங்களுக்கு சனி திசையோ ராகு திசையோ புத்தியோ அந்தரமோ சூட்சமோ நடந்தால் அது உற்பத்தி சார்ந்த உழைப்பில் இருக்கிறவங்களுக்கு அவ்வளவு சிறப்பு இல்லை. ஆனால் ஒரு கம்யூனிகேஷன் லைனில் இருக்கிறவங்க, கமிஷன் வகையில் இருக்கவங்க, கலைத்துறையில் இருக்கவங்க, செய்தி விளம்பரத்துறையில் இருக்கவங்க, இது மாதிரி இருக்கவங்களுக்கெல்லாம் நல்லா இருக்குது. இப்போ நம்ம சிந்திக்கிறோம், நம்ம சிந்தித்து நம்ம அதன் மூலமாக நம்ம சிந்தனையை நம்ம தொழிலாக மாற்றுறோம் அப்படிங்கிறது தான் மூளை உழைப்பு. அப்படிப்பட்ட மூளை உழைப்பு சார்ந்து நமக்கு இதெல்லாம் நன்மைகளை கொடுக்குதுன்னு எடுத்துக்கணும். 5ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கார் இல்லையா? அவரும் குரு நட்சத்திரத்தில் இருக்கார். அப்போ அந்த 5ஆம் இடத்துல இருக்கிற செவ்வாய் நமக்கு க்ரியேட்டிவிட்டி மைண்டை கொடுப்பாரு. சிறந்த படைப்பாற்றல், சிறந்த தொழில் திறமை. இப்போ ஒரு ஸ்பேர் பார்ட்ஸு ரெடி பண்ணுறோம் அப்படின்னா அவ்வளவு ஒரு தனிப்பட்ட ஒரு திறமை நம்மக்கிட்ட இருக்கும். அந்த மாதிரி ஒரு வளர்ச்சியை செவ்வாய் கொடுப்பார். நுணுக்கமான அறிவு, அதன் மூலம் நம்மளை செயல்பட வச்சு நம்மளை புகழடைய வைப்பார். அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. இது போக சுக்கிரனும் புதனும் கூட இந்த மாதத்தில் இந்த 30 நாட்களில் இடையில் ஜாயின் ஆகுறாங்க. அதாவது மார்ச் 31 முதல் ஏப்ரல் 25 வரைக்கும் சுக்கிரன் கனெக்ட் ஆகிறார். அப்போ சுக்கிரன் சனி ராகு அப்படிங்கிறது உறவு சார்ந்த முறைகள் அப்படின்ல கொஞ்சம் குழப்பம் வந்துடும். ஏன்னா 2 கெட்ட கிரகம்
சுக்கிரன் ஒரு நல்ல கிரகம். அப்போ பெற்றவர்கள்கிட்டையாகட்டும், பழகிற விதத்தில் தாய் தந்தையர்கள்கிட்ட, கணவன் மனைவி உறவில், இதெல்லாம் வந்து இந்த சனி ராகு நம்ம பிஹேவியரை வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி விட்ரும். நீ வந்து நல்லா இல்லை, நீ வந்து ஸ்ட்ராங்காக இல்லை, அதாவது நல்ல எண்ணத்தில் இல்லை, நல்ல விதத்தில் பழகலை, இப்படியெல்லாம் அந்த சேர்க்கைகள், கிரக சேர்க்கைகள் வேலை செய்யும். சுக்கிரன் வந்து ஆடம்பரமான கிரகம், படோபடமான கிரகம், கவர்ச்சி தரக்கூடிய கிரகம். அந்த கவர்ச்சிக்கு இந்த சனி ராகு என்ன பண்ணுறது, கெட்டதையெல்லாம் கவர்ச்சின்னு நம்பினா அப்போ அது நமக்கு பாதிப்பைத்தானே தருங்கிற விஷயத்தில் கவனம் செலுத்தணும். 10வது புதனும் கனெக்ட் ஆகிறாரு. புதன் வந்து 3ஆம் தேதி, ஏப்ரல் 3ஆம் தேதி வந்து ஒரு 10 நாள். இப்போ இந்த சுக்கிரன், புதன், சனி, ராகு எல்லாமே வந்து நமக்கு குரு மாதிரி செயல்படுறாங்க. அதனால் இந்த கனெக்டிவிட்டியில் நம்ம ஜனஜாதத்தின்படி யாராவது 8ஆம் பாவம் 12ஆம் பாவம் தொடர்பில் இருந்தால் நம்ம பேச்சினாலேயே நமக்கு பிரச்சனை. நம்மளுடைய செயல்பாடு, அதாவது பாடி லாங்குவேஜாக இருக்கட்டும், நம்ம பிஹேவியர், அதை சார்ந்து நமக்கு ஏதாவது ஒரு விமர்சனம் வந்துடும். அதனால் அந்த விஷயத்தில் கவனம் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இதெல்லாம் எப்போ நடக்கும், நமக்கு இந்த திசா புத்திகளில் தான் நடக்கும். சனி திசையோ ராகு திசையோ புத்தியோ அந்தரமோ நடந்தால் இதெல்லாம் கொஞ்சம் கண்காணிச்சுக்கோங்க. இப்போ நமக்கு வந்து குரு திசை தான் நடக்குது அப்படின்னா இதை பற்றி ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை. ஏன்னா குரு இதனுடைய நட்சத்திரத்தில் இவங்கெல்லாம் இருக்காங்கன்னா வெளி விளைவாக இவங்க நல்ல பலனை தர்றாங்கன்னு அர்த்தம். தொழிலுக்கு, தொழில் சார்ந்த ஒரு உற்பத்தி சார்ந்த தொழில் செய்கிறீங்கன்னா நல்லா இருக்குன்னு அர்த்தம். இப்போ மூளை உழைப்பு சார்ந்த தொழிலையும் இவங்க வந்து குரு மாதிரி வேலை செய்கிறதுனால நமக்கு அதுக்கு ஒரு லீடிங் பதவிகள் கிடைக்கும். இப்போ ஐடியிலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணுறோம், அதில் வந்து டீம் லீடர் அப்படியே படிப்படியாக லீடிங் மேனேஜ்மெண்ட் அதில் போகிறோம். அந்த உயர்வுகளை கொடுக்கறது வந்து நமக்கு இந்த மூளை உழைப்பின் மூலமாக அப்படிங்கிறது நமக்கு 1ஆம் பாவம் 5ஆம் பாவம் தொடர்பு இருந்தால் அதன் மூலம் நமக்கு பெனிஃபிட் கிடைக்கும். இப்போ அந்த மாதிரி 1ஆம் பாவம் 5ஆம் பாவ தொடர்புகள் வந்து நல்லா இருக்குது, வளர்ச்சியாக இருக்குது. நீங்கள் எதுக்கு எடுத்தாலும் நமக்கு சனி அப்படிங்கிறது பயப்பட வேண்டியதில்லை. நம்ம ஜனனஜாதத்தில் தனி தொழில் கிரகமாக இருந்தால் அவர் மூலமாகத்தான் தொழில் நமக்கு நல்லாயிருக்கும். இந்த சனி பெயர்ச்சியில் சனி வந்து தன்னுடைய சொந்த நட்சத்திரமான உத்திரட்டாதிக்கு வந்து ஏப்ரல் 27க்கு மேலே போகிறாரு. அப்போ அதிலிருந்து நமக்கு ரொம்ப பொருளாதாரம், தொழில் பலம், அங்கீகாரம், சொந்த தொழில் டெவலப்மெண்ட்டு எல்லாமே நல்லா இருக்க போகுதுன்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம்எஸ். நன்றி, வணக்கம்.